வணக்கம் மக்களே! படையப்பா படம் தலைவர் பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாலஸ்ல நான் மறுபடியும் போய் அவர் படத்த பார்ப்பேன் அப்படின்னு யோசிச்சே பார்க்கல. இருந்தாலும் பிக் ஸ்க்ரீன்ல 3 மணி நேரம் பார்த்தா எப்பவுமே ஃபன் மோடு தான், என்டர்டெயின்மெண்ட் தான். என்ன நம்ம 1990ஸ்ல பார்க்கையில இந்த படத்தையெல்லாம் பெருசா ஆராய்ஞ்சதே இல்ல. இப்போ பார்க்கையில மண்டைக்குள்ள 1008 கேள்விகள் ஓடுது. இதுல மத்தவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க ஆமால்ல அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவர் கிரீன் ஃபிளாக்கா, ரெட் ஃபிளாக்கா அப்படின்னு பட்டிமன்றமே நடத்திட்டு இருக்காங்க நம்ம மக்கள். நீலாம்பரி இவ்ளோ பண்ணியிருக்காங்க ரஜினிக்காக. ஆனா தலைவருக்காக நம்ம சௌந்தர்யா மேடம் ஒண்ணுமே பண்ணல படத்துல அப்படின்னு ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டு வேற. தலைவரே அதை விட தெளிவா, எனக்கு ரொம்ப படிச்ச இண்டிபெண்டன்ட்டான ரிச் கேர்ள்லாம் வேணாங்க. நம்மளுக்கு சாத்வீகமா வீட்டோட இருந்து ஃபேமிலிய ரன் பண்ற மாரி அப்படின்னு தெளிவா முடிவெடுத்திருக்கிறாரு. பாருங்க அவங்க பொண்ணு கேரக்டர்ட்ட கூட சொல்லுவாரு. நல்லா படிச்ச பையனுக்கு கொஞ்சம் தத்தி பொண்ணு இருந்தா தான் ஃபேமிலி நல்லா ரன் ஆகுன்ட்டு. இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாய்ங்க? அத விடுங்க. சிவாஜி சார் எதுக்கு முழு சொத்தையும் எடுத்து தம்பிக்கு குடுத்தாரு? பாதி மட்டும் குடுத்துருக்கலாம்ல. இல்ல அவர் அத பத்தியெல்லாம் ஃபீல் பண்ணாத மனசனா இருந்தா, அப்புறம் ஏன் வீட்ட விட்டு வெளிய வந்த உடனே நெஞ்ச புடிச்சு உட்காந்துட்டாரு? ம். கம்முனு பாதி அவரே வச்சிருக்கலாம்ல. இந்த மாரி 1008 கேள்விகள், ஆராய்ச்சிகள் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. இருந்தாலும் ரஜினி படத்தையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, ஆராயக்கூடாது, அனுபவிக்க மட்டும் தான் செய்யணும். உங்க மண்டைக்குள்ள ஏதாவது கேள்வி ஓடுச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க.